வணக்கம். இந்த வார கலெக்ஷன் விஷ்ணு கார்ஸில் என்னென்ன கார் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம விஷ்ணு கார்ஸ் எங்கே இருக்குன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வார கலெக்ஷனில் என்னென்ன கார் வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சென்னை நம்பர் தான் அதிகமாக வந்திருக்கு, மித்த ஊர் நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் உங்களுக்காகவே தேடி பிடிச்சி நிறையா வண்டி லோக்கல் நம்பரில் எடுத்திருக்கோம். வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படியே லைக் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரை தான். சண்டே பார்த்தீங்கன்னா 2 மணி வரை தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கால் அட்டன் பண்ணால் 10 மிஸ்டு கால் வருது. யார் அடுத்தது கால் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்குள்ள மறுபடியும் கால் வந்துடுதுங்க. கண்டினியூவாக கால் வந்துட்டே இருக்கிறதுனால எங்களால் ஆஃபீஸ் டைம் தவிர மித்த டைமில் பேச முடியதில்ல. தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ நாங்கள் பார்க்குறோமோ கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். லோன் வேணுமா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டோட வாங்க. கண்டிப்பாக நம்ம விஷ்ணு காசில் சூப்பர் கலெக்ஷனில் சூப்பராக இருக்குது. வாங்க, இந்த வார கலெக்ஷனில் என்னென்ன கார் புதுசாக வந்திருக்குது, என்ன ரேட்டில் வந்திருக்குது, எப்படி வண்டி குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாருதியில் எஸ் கிராஸுங்க, ஜீட்டா வேரியன்ட்டு, டீசல் காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டருங்க. வண்டி 100% குவாலிட்டி கேரண்டி. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி தான். நம்பர் பார்த்தோன்னே சென்னை நம்பர்னு சொல்லாதீங்க. இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவினாஷியில் ஓடிட்டு இருந்தது தான். அவினாஷி நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாவே தெரியும். வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர், ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டில் நல்லா தெளிவாக இருக்குது. டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% கேரண்டியாக இருக்குது. இந்த காரில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஏசி பவர், ஸ்டேரிங் பவர் உண்டோ, ரூஃப், அது போக உங்களுக்கு மிரர் க்ளோசிங்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீலெஸ் என்ட்ரி, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஜிபிஎஸ் நேவிகேஷனு எல்லாமே இருக்குது. அது போக வண்டி சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி பிக்கப் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். டீசல் காரு, மைலேஜ் கேரண்டியாக உங்களுக்கு 18, 19, 20 வரைக்குமே வரும். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி, கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இந்த காரோடைய கிலோமீட்டர் 1,25,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. டீசல் காரு 1.3ங்க. இந்த காரோடைய இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு 6.75-7 ரூபா போய்ட்டுருக்குது. நம்ம அவ்வளோ கேட்கல. 5,96,000 தான் இந்த வண்டியோட ரேட்டு கம்மி தான். வண்டி குவாலிட்டி 100% கேரண்டி. என்னை நம்பி வாங்க, வண்டி சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டில் வாங்க. செட்டில்மெண்ட்டோட வந்தீங்கன்னா அப்போ வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மாருதி பெலனோ 2015 மாடலுங்க, ஜீட்டா வேரியண்ட். வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த காரோட ஆப்ஷன் பாருங்கள். ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பெல்லாம் வந்துடும், குரோம் கிரில்லு. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை. வண்டி அப்படியே கண்ணாடி மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டியில் ரியர் வைப்பர்லாம் வந்துடும். அலாய் வீல், டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா மிரர் க்ளோசிங் ஆப்ஷன், 4 பவர் உண்டோ, டியூல் ஏர் பேக்கு, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டமு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட்டு, புஷ் பட்டன் என்ட்ரி, அதாவது கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும். வண்டி பிளாக் டிண்டட் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வண்டி பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு மார்க்கெட்டில் நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணி பாருங்கள். வெளியே கிடைக்கிறத விட நம்மகிட்ட 60,000, 70,000 கம்மியாக இருக்குது. 100% குவாலிட்டி கேரண்டி. மெக்கானிக் யார் வேணால் கூட்டுவாங்க. 76,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. மாருதி பெலினோ ஜீட்டா வேரியண்ட்டு. வண்டி சூப்பராக இருக்குது. பெட்ரோல் காருங்க. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6.25 எல்லாம் கிடையாது. இந்த காரோடைய ரேட்டு வெறும் 5,29,000. ஃபுல் லோன் வேணுமா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பக்கா வந்தால் வாங்க முடியும். தயவுசெய்து நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டோட வாங்க, கேஷோட வாங்க, வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி குவாலிட்டி கேரண்டி. 4.5 லட்சம் கிடையாது, 4 கிடையாது, 4 ரூபா கிடையாது. 3,87,000 ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் ட்ரெண்ட் வேரியன்ட்டு பெட்ரோல் காருங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18, 19 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70-80% கண்டிஷன். பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். பாடியில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் எல்லாம் எதுவும் இல்லை. மைனராக பார்த்தீங்கன்னா 1-2 சின்ன டென்ட் இருக்கும், அவ்வளோதாங்க. வண்டியோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி கூலிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி நீட்டாகவே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ரிப்பேர்லாம் கிடையாது. நீங்கள் மெக்கானிக் யார் வேணால் தாராளமாக கூட்டுவாங்க, செக் பண்ணுங்கள். வண்டி நீட்டாக இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு வெறும் 3,87,000. வண்டி சூப்பராக இருக்குது. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. 2 ஓனரு. நீங்கள் நேரில் யார் வேணால் கூட்டுவாங்க. லோன் வேணுமா 100% கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டோட வாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஹுண்டாய் எக்ஸென்ட் எஸ் வேரியண்ட்லாம் ஆப்ஷனலுங்க. இந்த கார் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. வண்டி ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. மைனராக குட்டியாக 1-2 குட்டியாக தெரியும். மித்தபடி எதுவுமே கிடையாதுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 டயர் புஷ் போட்டிருக்காங்க. 2 டயர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும். அது போக உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும். அலாய் வீல் வந்துடும். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த கார் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த காரோடைய சஸ்பென்ஷன், பிரேக்கு, அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த காரோடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா
வெறும் 4,27,000 ரூபா. வெளியே ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். லோக்கல் நம்பரு இதான் நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். சென்னை நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம 3,97,000 கொடுத்தோம். இது லோக்கல் நம்பரு, மிஸ் பண்ணிடாதீங்க, போனால் வராது. முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டோட வாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 100% குவாலிட்டி, சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர் நம்பருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. டாக்டர் வண்டி. வண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புது வண்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் அப்படியே இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டென்ட்டோ, ஸ்க்ராச்சஸோ, ரீபெயிண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் பம்பரில் லெஃப்ட்டில் மட்டும் சின்னதாக ஒரு மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இந்த காரோடைய கிலோமீட்டர் வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. ஜூலை மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குது, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ, அதுபோக இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிராண்ட் ஐ10ல ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, கப்பா இன்ஜின் வரும், 1.2 சிசிலிங்க. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மார்க்கெட்டில் உங்களுக்கு 5 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது. நம்ம கொடுக்குறது லோக்கல் நம்பரு. இது கீழே கஸ்டமர் கொடுக்கல. 4,76,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். செட்டில்மெண்ட்டோட வாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் லோன் வேணும்னு நினைக்கிறவங்க சிபில் ஸ்கோர் எல்லாமே பக்காவாக இருந்து இந்த காருக்கு 4,000 ரூபா ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம். கையிலேருந்து 50,000 ரூபா கொண்டு வாங்க, பண்ணிக்கலாம். மாடல் லேட்டஸ்ட்டாக ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பயர் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016, 25 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். டீசல் காரு, கோயம்புத்தூர் நம்பருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2 ஓனர், டீசலு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 4 டயருமே 70% கண்டிஷனில் இருக்குது. இந்த காரோடைய சஸ்பென்ஷனு, பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் வந்துடும். அதுவும் இல்லாமல் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட் கவரில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மைலேஜுக்கு இதான் கிங்கு. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா முறுன்னு சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷனு, பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,88,000 ரூபா. லோக்கல் நம்பர் ஆஸ்பயர். இந்த ரேட்டு கிடைக்குதான்னு பாருங்கள். நம்ம விஷ்ணு கார்ஸில் இருக்குது. சான்ஸாக வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. கார் பார்த்தீங்கன்னா 2017 நியூ ஃபோர்டு ஃபிகோ. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. ஃபேன்சி நம்பருங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் டென்ட்டோ, ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. இந்த கார் ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் பீட் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இன்றைக்கி வரும்போது மெக்கானிக் தாராளமாக கூட்டுவாங்க. வண்டியை செக் பண்ணுங்கள். வண்டி சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், ஏர் பேக் வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டயரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70-80% கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த காரு ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்துருக்குது. ரொம்ப சான்ஸாக வந்துருக்குதுங்க. வண்டி குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. டீசல் காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28-25 வரைக்கும் கேரண்டி மைலேஜாக வரும். எப்படி ஓட்டினாலும் 22 கேரண்டி மைலேஜுங்க. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,97,000 ரூபா வரும். ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2017 டீசலை மிஸ் பண்ணிடாதீங்க, போன மறுபடியும் வராது. மாருதியில் பட்ஜெட்டு காருங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது. 2008, 2 ஓனரு. கிலோமீட்டர் 70,000 தான் ஓடிக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 4,300. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிக்கிறாங்க. என்ன செலவு பண்ணிக்கிறாங்கன்னா வண்டி ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. நீட்டாக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக தெளிவாக பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியோட குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் நல்லா இருக்குதுங்க. இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும். ஏசி கூலிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000, 80,000 அந்த மாதிரி ஓடிக்குதுங்க. இந்த காரோடைய டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70-80% கண்டிஷனில் இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,36,000 ரூபா. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. ஸோ செட்டில்மெண்ட்டோடு வாங்க, வண்டி எடுத்துக்கலாம். இந்த காருக்கெல்லாம் லோன் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் நேரில் வாங்க, வண்டி பிடிச்சுன்னு எடுத்துக்கலாம். 2013 ஹுண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். பாடி குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% தெளிவாக இருக்குது. வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது. காப்பர் ரெட் கலருங்க. 2013 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் 1,10,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு. அப் டு ரெக்கார்டு இப்போ வரைக்கும் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டில் வந்துடும், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இந்த கார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்பீடு கியர் பேக்ஸுங்க. சீட் கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார். ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய்வில் எல்லாமே இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு. கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் 22-23 கேரண்டி மைலேஜ் வரும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இப்போ வண்டி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ வைப்ரேஷனோ எதுவுமே வராது. வண்டி ஓட்டிங்கன்னா சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,84,000 ரூபாய் கிடைக்கும். ரேட்டு கம்மி தான். தாராளமாக நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணுங்க. விஷ்ணு காசில் 50,000 ரூபா ரேட்டு கம்மியாக இருந்தால் எங்கிட்ட வாங்கினா போதும். வண்டி குவாலிட்டி கேரண்டி. நீங்கள் எங்கே வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். யாரை வேணால் மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்கள். வண்டி சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. டீசல் காரு ரொம்ப டிமாண்டில் இருக்குது. நல்ல வண்டி, இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியெல்லாம் கிடைக்காதுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி செலரியோ VXi 2014 மாடல்.
நீங்கள் போய் மாடல் பட்ஜெட்டு கம்மியாக 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா கூட 1 லட்ச ரூபா போட்டு இந்த கார் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் பத்தல, ஃபண்டிங் பத்தல அப்படின்னா நீங்கள் தாராளமாக லோன் ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது. 90% லோன் நீங்கள் தாராளமாக இந்த காருக்கு வாங்கிக்க முடியும். கையிலேருந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த காருக்கு நீங்கள் இஎம்ஐ போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாருதி செலூரியோ VXi செகண்ட் ஓனர் காருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர்லாம் கிடையாது. இந்த கார் ஓட்டுறதுக்கு புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்குதுங்க. இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சோனியில் இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த கார் எடுத்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1 2 இந்த மாதிரி மைனஸ் ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு மைனராக இருக்கும். வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,08,000 ரூபா. 3,08,000 ரூபாய்க்கு மாருதி செலூரியோ தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு நம்ம விஷ்ணு கார்ஸில் தான் இருக்குது. ரேட்டு கம்மியாக குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் சென்னையில் பாருங்கள் 1 2 கம்மியாக போட்டிருக்காங்க. 90% ரேட்டு ஜாஸ்தி போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கரெக்டாக தான் என்கிட்ட வாங்கினா போதும். பட்ஜெட் ரொம்ப கம்மியாக நீங்கள் வண்டி பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் டெய்லி நீங்கள் ஒர்க் ஷாப்பு கலையிறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் சரியாக போயிடும். இந்த கலெக்ஷன் பாருங்கள். இந்த லைனில் இருக்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் 30,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் நீங்கள் நல்ல வண்டி லேட்டஸ்ட் மாடலில் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போய் பழைய வண்டி ரொம்ப 2006 3 2 இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நல்ல வண்டி 2016 மாடல் 30,000 ரூபா டவுன் பேமெண்ட்டு, மாதம் இஎம்ஐ 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் கட்டுற மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 30,000 ரூபா இருந்தால் நீங்கள் ரெனால்டோ கியூட் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல வண்டி 2016 ஏர் பேக் ABS-ஓட உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு GPS-ஓடு இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக ஏர் பேக்கோடு இருக்குதுங்க. சின்ன வண்டியில் ஏர் பேக்கோட 30,000 ரூபா டவுன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு போகலாம். சூப்பரான வண்டி. எல்லா வண்டிக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்லாக் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை ஓப்பன் பண்ணி கேட்லாக் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த கார் ரிட்ஸு 30,000 ரூபா டு 50,000 ரூபா தேவைப்படும். 50,000 ரூபா இருந்தால் நீங்கள் லோன் வாங்கலாம். இந்த காருக்கு நீங்கள் 20,000 ரூபா இருந்தாவே போதும். நீங்கள் வண்டிக்கு லோன் வாங்கி வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் 2016 வேகனார். இந்த காருக்கு 30,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் லோன் வாங்கி வண்டி லேட்டஸ்ட் மாடல் எடுத்துகிட்டு போகலாம். சிங்கிள் ஓனர் கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு எல்லாமே இருக்குது. பெரிய அளவில் போட்டிருக்காங்க. இந்த காருக்கு நீங்கள் 30,000 ரூபா 40,000 ரூபா இருந்தால் போதும். 2018 வேகனர் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் 30,000 தான் ஓடிக்குது. இந்த கார் நீங்கள் டவுன் பேமெண்ட் 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா சூப்பரான வண்டி 2014 லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். போலோ இந்த காருக்கு நீங்கள் லோன் வந்துட்டு ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா தேவைப்படும். 2010 மாடல் போலோ. உங்களால் 70,000 ரூபா 80,000 ரூபா கட்ட முடியும். நல்ல வண்டியை வேணும் அப்படின்னா போலோ பெட்ரோல் காரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் அதே மாதிரி கிலோமீட்டர் கம்மியாக ஓடிக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா டு 30,000 ரூபா இருந்தால் போதும். டவுன் பேமெண்ட்டில் நல்ல எடுத்துகிட்டு போகலாம். போலோ இந்த காரோடைய ரேட்டு 2,400 ரூபா தாங்க. 2,400 ரூபாய்க்கு டீசல் கார் வேணுமா? விஷ்ணு காசில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இத்தனை காருமே பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கம்மியாக நல்ல லேட்டஸ்ட் மாடலில் சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு போகலாம். Volkswagen வென்டோ பட்ஜெட்டு கம்மியாக, அதாவது 2.25 to 3 ரூபா பட்ஜெட்டில் வென்டோ வேணும்னா எங்கிட்ட 3 வண்டி இருக்குது. ஒன்று ஒயிட் கலர், அதை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறது பிளாக் கலரில் 2 வண்டி இருக்குது. 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு கீழே சூப்பரான வண்டி. இந்த காரில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் ஏர் பேக்கு ABS அலாய் வீல் எல்லாமே இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லெதர் சீட் கவர் போட்டு சூப்பராக வச்சுக்கிறாங்க. இந்த கார் அதே தான் 2011 2 ஓனரு. வண்டி நல்லா தெளிவாக சூப்பராகவே இருக்குது. ஸோ 2 வண்டியுமே நல்ல குவாலிட்டியான வண்டி. அது போக ஒயிட் கலர் பார்த்தீங்களா, அந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி. 3 ரூபா பட்ஜெட்டில் Volkswagen வென்டோ வேணும்னா 3 வண்டி இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வந்து செக் பண்ணுங்கள். கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும்.